அனைவருக்கும் வணக்கம். டுடே நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆன்லைனில் புக்கான ஃபால்ட் ஆர்டரை வந்து எப்படி க்ளோஸ் பண்ணுறது, அந்த ஃபால்ட் ஆர்டர் வந்து யாருக்கு கீழே அசைன் ஆகிருக்குது, அதை எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்களோட மெயின் லாகினில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மெயின் லாகினில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பேனல் லாகின் ஆனோடனே பார்த்திங்கன்னா பெண்டிங் ப்ரொவிஷனல் ஆர்டர்ஸு, பெண்டிங் சேல்ஸ் ஆர்டர், பெண்டிங் ஃபால்ட் ஆர்டர்னு இருக்கும். அந்த ஃபால்ட் ஆர்டருங்கிற இடத்துல வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும். இது எம்எஸ்ஓ அவுட்டோர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யார் பண்ணியிருக்காங்கன்னா, இது ஒரு பேங்க் லீஸ் சர்க்யூட் தான் வந்து கம்ப்ளைண்ட் புக் ஆகிருக்குது. இது யாருக்கு கீழே மேப் ஆகிருக்குங்கிறத நம்ம பார்க்குறது. அது எதில் க்ளோஸ் பண்ணுறது, ஃபால்ட் ஆர்டர் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டத்துலேயும் க்ளோஸ் பண்ணலாம், அண்டு எம்ஓஏ ஆப்லேயும் வந்து க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இது எதுக்கு, இதில் யாருக்கு கீழே அசைன் ஆகிருக்குது, என்ன மெத்தடில் அசைன் ஆகிருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் பார்க்குறோம். டாஸ்க் வந்து இன் ப்ராக்ரஸ் இருக்குது. ஃபீல்டு இன்ஜினியர் வந்து மனோஜ்குமாருக்கு மேப் ஆகிருக்குது. அவரோட கோடு பார்த்திங்கன்னா OPR2, ஆக்சுவலாக ஆப்ரேட்டர் 2 கோடில் தான் மேப் ஆகிருக்குது. அவரோட வெப் லாகின்ல இருக்கா அல்லது இது MOAல இருக்கா அப்படிங்கிறத எப்படி பார்த்துக்கலான்னா, ரைட்டில் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா டெட் எண்டில் FOA அப்படின்னு இருக்கும். அக்செப்டட் ஃப்ரம் FOAன்னு இருக்குது. FOAங்கிறது பார்த்திங்கன்னா ஃபீல்டு ஆப்ரேஷன் அசிஸ்டன்ட் ஆக்சுவலாக. அப்போ வந்து அது MOA ஆப்பில் தான் FOA இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து WRKN அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த வெப் லாகின்லேயே வந்து இந்த மெயின் லாகின் ஐடி விட்டுட்டு, இது வந்து மெயின் லாகின் பார்த்திங்கன்னா வெறும் யூசர் கோடு யூனிட்டி கேபிள்ஸ் அண்டர்ஸ்கோர் TNCBTன்னு தான் இருக்குது. இதே அவங்க இன்னொரு அந்த அடுத்த லாகினில் போனோம்னா அது அந்த OPR2 லாகினில் போய் நம்ம அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் டீட்டெயில்ஸ் கூட இங்கே வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு என்ன இருக்குது, அக்செப்டட் ப்ராசஸிங் ஸ்டேட் அக்செப்டட்னு இருந்துச்சுனாலே நீங்கள் அதில் போய் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது என்ன டைமில் க்ளோஸ் ஆகிருக்குது, ஆட்டோ புக்கிங் தான் இருக்குது. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு டான்ஃபினட்டோட கனெக்ஷனு. இது ஆட்டோ புக்கிங் எப்படின்னா, OLT அவுட்டேஜ் போயிட்டு வந்துச்சுனாலே சம்டைம்ஸ் இது வந்து ஆட்டோ புக்கிங் ஆகிக்கும். ஸோ நம்ம அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதாவது வந்து அவங்க ஒரு 2 hours 1 hour டைம் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே அப்பாகலின்னா அது ஆட்டோ புக்கிங் ஆகும் ஆக்சுவலாக. அந்த மாதிரி இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த செஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம மொபைல் அப்ளிகேஷனை அடுத்தது ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்ரேட்டர் 2ன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, யூனிட்டி கேபிள்ஸ் அண்டர்ஸ்கோர் TNCBT OPR2, அதில் லாகினில் ஓப்பன் பண்ணி இந்த ஆர்டரை எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மொபைல் ஆப்புக்குள்ளே போய்க்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம மொபைல் ஆப்புக்குள்ளே வந்துட்டோம். MOA ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லாகினில் இருக்கும். அதில் நீங்கள் வந்து எந்த லாகின்களுக்கும் OPR2 லாகினில் தான் நம்ம அதை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு OPR2 லாகின் செலக்ட் பண்ணிக்கலாம். OPR2 லாகினில் ஓப்பன் பண்ணோன்னே FOA அப்படின்ட்டு இருக்கும், ஃபீல்டு ஆப்ரேஷன் அசிஸ்டன்ட். அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணாச்சுனாலே உங்களுக்கு மை டாஸ்க் அண்டு நியூ கனெக்ஷன் ஃபார் ஃப்ரான்சிசி, இது நியூ கனெக்ஷன் ஆர்டர் ஒன்று போட்டிருக்கு, அதில் இருக்குது. மை டாஸ்க்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபால்ட் ஆர்டர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ மை டாஸ்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். மைக் டாஸ்க் கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா எடுத்து டாப்லேயே இருக்கிறது பாருங்கள், ஆட்டோ புக்கிங் MSOன்னு இருக்குது. அதுதான் நமக்கு கம்ப்ளைண்ட் புக் ஆனது. இது வந்து பார்த்திங்கன்னா நியூ கனெக்ஷன். கீழே அந்த உதயகுமார் பான் அக்சஸ் நியூ கனெக்ஷனுக்கு பாருங்கள், அது நியூ கனெக்ஷன் வந்து நம்ம வந்து கனெக்ஷனை கொடுத்துட்டு தான் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ வந்து நம்ம இந்த MSO ஆட்டோ புக்கிங் இருக்கிற இடத்துல வந்து சும்மா அந்த இடத்துல ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் அண்ட் ரிஜெக்ட், அதாவது வந்து ப்ராசஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. அட்டன் பண்ணதுக்கப்புறம் அது ஓகே அப்படிங்கிறதுக்கப்புறம் நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும். ரிஜெக்ட்னா மாறி ஏதாச்சும் உங்களுக்கு ராங் ரூட் ஆகி உங்களுக்கு ஒரு வேறு ஒருத்தரோட ஐடி உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் ரிஜெக்ட் கொடுத்துடலாம். தென் வந்து ப்ராசஸ் பட்டன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரீசன்ஸ் வந்து ரிமார்க் வந்து நம்ம என்ன ரீசன்ஸ் கொடுத்துக்கலாம். இதில் மொத்தம் 3 காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிஃபோர் ஹேண்டில், ஆஃப்டர் ஹேண்டில் அண்டு சிக்னேச்சர் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தோம்னா அந்த ஒரு இடத்துல UG பிரேக் ஆகிருக்குது அப்படிங்கிற இடத்துல போய் நம்ம அந்த UGயை வந்து நம்ம ஒரு கேபிள் பிரேக் ஆகிருக்குது அதனால தான் ஃபால்ட் அப்படின்னா, அது கேபிள் கட்டான இடத்துல இருக்கிற ஃபோட்டோஸோ அல்லது ஏதாச்சும் ஃபைபர் பிரேக் ஆயிருந்துச்சோ அதை வந்து நம்ம டேட்டா மெயின்டைன் பண்ணுறதுக்காக, அதை ரீஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் இவங்க வந்து சிக்னேச்சர் பண்ணுற மாதிரி வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த புக்கான கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு OLT ஆஃப்லைன் போனது, எக்ஸ்சேஞ்சில் பவர் இஷ்யூவில் வந்து போனதுனால நம்மக்கிட்ட ஃபோட்டோஸ் இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்புட் ரிமார்க்கில் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அது ரிமார்க்கில் போட்டு வச்சுக்கிறோம். அது வந்து A1 நோடு வந்து பவர் நமக்கு வந்து போயிருக்கு. அப்போ வந்து A1 நோடு
பவர் அவுட்டேஜ். A1 நோடு பவர் அவுட்டேஜ்னால தான் வந்து இது ஆஃப்லைன் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து கொஞ்சம் ஒரு பேட்ரி இஷ்யூ இருக்குது. ஸோ வந்து A1 நோடு பவர் அவுட்டேஜ்னு நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு சப்மிட் மட்டும் கொடுத்தா போதும் ரிமார்க்ஸில். இதில் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இது நார்மல் கஸ்டமருக்கு வந்து ஒரு இன்டர்நெட் ப்ராட்பேண்ட் கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் மாதிரி ஒன்று வரும். அதில் என்னென்னா நீங்கள் ஃபோன் மாற்றினீங்க, ட்ராப் ஃபைபர் ப்ராப்ளம், ONT சேஞ்சுடு, வாய்ஸ் பாஸ்வேர்டு ரீசெட், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அதுலேயே டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். லீஸ்லெஸ் சர்க்யூட் பொறுத்த வரைக்கும் இதில் என்ன ரீசனுங்கிறது நம்ம என்ட்ரி பண்ணாலே போகுது. இதை சப்மிட் கொடுத்தீங்கனாலே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து கம்ப்ளீட்டட்ன்று உங்களுக்கு வந்து ஒரு 10 செகண்ட் டு 20 செகண்டில் உங்களுக்கு வந்து ஒரு SMS வந்து ரிசீவ் ஆகும். ஓகே, ஆர்டர் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு SMS ரிசீவ் ஆகும். அந்த SMSல நீங்கள் வந்து ஓகே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், நம்ம ஆர்டர் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. திருப்பி நம்ம வந்து நார்மல் லாகின்ல உள்ளே போய் பார்த்தோம்னா அந்த ஃபால்ட் ஆர்டர் அப்படிங்கிறது இருக்கிறது நமக்கு இன்விசிபிள் ஆயிரும், காணாமல் போயிடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கூட எங்கிட்ட நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.